திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக விவசாய சங்கத்தினர் கைப்பந்து விளையாடி நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த நவம்பர் மாதம் பெய்த கனமழையால் சேதமான பயிர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் இதுவரை நிவாரணம் வழங்காததை கண்டித்தும் 100 நாள் வேலை திட்டத்தில் 8 மாதங்களாக ஊதியம் வழங்காததை கண்டித்தும் வேளாண் உதவி இயக்குநர் அலுவலகம் முன்பு கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பிய அவர்கள் விடியா திமுக அரசும் மைனாரிட்டி பாஜக அரசும் உடனடியாக கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே அரசு பேருந்தை நடுரோட்டில் நிறுத்திவிட்டு சொத்து தகராறில் ஈடுபட்டிருந்த தந்தையை சமாதானம் செய்ய ஓட்டுநர் இறங்கி சென்றதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். சூரியன்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த அரசு பேருந்து ஓட்டுநர் ஜோதி என்பவருக்கும் அதே ஊரைச் சேர்ந்தவர்களுடன் நிலப்பிரச்சனை இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பெத்தாங்குப்பம் வழியாக அரசு பேருந்தை ஓட்டி வந்த ஜோதி நிலப்பிரச்சனை தொடர்பாக கையில் அரிவாளுடன் தகராறில் ஈடுபட்டிருந்த தனது தந்தையை சமாதானம் செய்ய பேருந்தை நடுரோட்டில் நிறுத்திவிட்டு சென்றதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். தண்ணி கட்டுறத கட்டிக்கு எதுவும் பேசக்கூடாது. நாளைக்கு பேசிக்கிட்டா பொதுவா பேசிக்க. தண்ணி கட்டக்கூடாது. நாங்க வாங்கிருக்கோம். நாளைக்கு நீ காலை வைக்க பேசிக்கல பேசிக்க போய்